இன்னைக்கு திருமணத்தை எடுத்துக்கங்க. இன்னைக்கு கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் நம்ம சொல்றோமே சார். இன்னைக்கு திருமணம் நடக்குதா? ஒழுங்கா நடக்குதா? நிம்மதியா இருக்கிறப்பெல்லாம் திருமணம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கிறதுக்கு ஆசைப்படுறான். இதே கால சூழலை தான் நம்ம எல்லாமே மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். எதையாவது சாதிச்சு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். இன்னைக்கு கல்யாணம் பண்றதே பெரிய சாதனையா இருக்கு சார். இந்த கொரோனா காலத்துல அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் சார். என் டீம் ஒரு ஆள் கேட்டார், சார் 2020 உங்களுடைய சாதனை என்ன அப்படின்னார். ஆஹா, 2020 உயிரோடு இருக்கல, இதுவே சாதனை அப்படின்னு. அவ்வளவுதான். அப்ப எவ்வளவு ஒரு நெருக்கடியான சூழல் இருக்க பாத்தீங்களா? அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறேன் சார். சோசியல் டிஸ்டன்ஸ் கல்யாணம்னு மாப்பிள்ளை இங்க உட்காந்துருக்காரு. 1 கிலோமீட்டர் தாண்டி பொண்ணு உட்காந்துருக்கு. ஏங்க இவ்வளவு தூரத்துல உட்கார வச்சிருக்கீங்க? நாங்க சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றோம். அதுல கூட்டத்தில் ஒரு ஆள் கேட்கிறாரு, சாதா முகூர்த்தத்துக்கு இவ்வளவு தள்ளி உட்கார வச்சிருக்காங்களே, சாந்தி முகூர்த்தத்துக்கு எப்படி உட்கார வச்சிருப்பாங்க அப்படிங்கிறான். ஐயா எவ்வளவு கலவரத்தை உண்டு பண்றான். சரி, இப்ப 1 கிலோமீட்டர் தள்ளி உட்காந்துருக்க பொண்ணு எப்படி மாப்பிள்ளை தாலி கட்டுவாருன்னா, மாப்பிள்ளை இங்கேயே 3 முடிச்சு போடுவாரு,